அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுத சுவாமி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மேசராசியில சஞ்சரிக்கிற மாதம் தான் சித்திரை மாதம். செவ்வாய் பகவானானவர் மீனராசியில இருக்கார். சித்திரை 28க்கு பின் மேசராசியில ஆட்சி பலத்துல வரார் அப்படிங்கறது சொல்லலாம். அப்ப சூரியனும் செவ்வாயும் 28க்கு பின் சித்திரை 28க்கு பின் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் மீன ராசியிலிருந்து சித்திரை 17க்கு பின் மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். சோ இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்களை குறிக்கும்? குறிப்பா தகவல் தொழில்நுட்பத்துல எந்த மாதிரியான புரட்சியை கொடுக்கும்? சூரியன் செவ்வாய் சேர்றதுனால புரட்சிகரமான அமைப்பு கொடுக்கும். எந்த மாதிரி இருக்கும்? இது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானவர் சித்திரை 6ஆம் தேதியே ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். குரு பகவானவர் மிதுன ராசியில அப்படியே இருக்கார். எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கிறார். ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் மேசராசியில சிம்ம ராசியிலையும், சந்திர பகவானவர் 27 நட்சத்திரத்திலையும் இந்த மாசத்துல 12 ராசிகளுக்கும் போயிட்டு வருவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ இதுதான் இந்த காலகட்டத்தோட கிரக பெயர்ச்சி காலகட்டங்கள். கிரக இணைவு நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் செவ்வாய் இணைகிறாங்க. ஸோ இந்த அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். பொது பலனானது, அதாவது இந்த வருடத்துடைய பொது பலனானது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை வேணா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன், போய் பாருங்க. இப்போ வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். துலா ராசி என்பர்களே, ராசியாதிபதியே ராசியை தொடர்பு கொள்றார். அதே மாதிரி ராசியாதிபதி ராசிக்கு 8ல் சஞ்சரிக்க போறார் சித்திரை 6க்கு அப்புறம் அப்படிங்கிறத ரொம்ப பாயிண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படின்னா 8ஆம் அதிபதியா தான் இந்த காலகட்டத்துல அதிகமா வேலை செய்யும். 8ல தானே ஆட்சி ஆகிறாரு. அதோட முக்கியம் ராசியை சூரியன் நேரடியா தொடர்பு கொள்றாருல. சூரியன் உச்ச சூரியன் 11ஆம் அதிபதி. இப்ப ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னாவே நம்ம ஏதாவது திருட்டுத்தனத்தை தான் அதிகமா பண்ணுவோம். ஒரு தேவையற்ற ஆசையை நம்ம, அதாவது நியாயமான ஆசையை நிறைவேற்றிக்கும் போதில் யார்கிட்டையும் திருட்டுத்தனம் பண்ண தேவையில்லை. ஆனா தேவையற்ற நியாயமற்ற ஆசைகளை நிறைவேற்றிக்க 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும், அந்த கேது வீட்டின் அதிபதி உச்சமாகிறதுனாலையும் நியாயமற்ற ஆசைகளை தான் நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த நேரத்துல அந்த நியாயமற்ற ஆசைகளை நிறைவேற்றிக்கும் போது திருட்டுத்தனம் அதிகமா இருக்கும். அப்ப திருட்டுத்தனம் அதிகமா இருக்கும்போது என்ன அதிகமா வேலை செய்யும்? 8ஆம் இடம் தான் வேலை செய்யும். சோ இந்த காலகட்டத்துல பரிபூர்ணமா 8ஆம் இடத்தோட அருள் பெற்ற ராசி யாரு அப்படின்னு கேட்டா துலா ராசி அன்பர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, விவாகரத்து நடந்தவங்களுக்கு 2வது வாய்ப்பு கிடைக்கிற அமைப்பு, அதே மாதிரி தொழில்ல அதிகப்படியான லாபம்னாவே அங்க ஏதோ ஒரு இக்கு வச்சிருப்பீங்க, திருட்டுத்தனம் பண்ணியிருப்பீங்க. அதனால நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தொழிலால் பேர் கிடைப்பது, புதிய தொழில்களை ஆரம்பிப்பது, கூட்டாளிகளை ஏமாற்றி சம்பாதிப்பது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். ராசிய சூரியன் தொடர்பு கொள்றாரு, அவர் ஏமாத்த மாட்டாரு, சான்ஸே இல்லை. இந்த நேரத்துல நீங்க தான் அதிகமா ஏமாத்துவீங்க எல்லாரையும். ஏன்னா ராசியாதிபதி 8லங்கிறனால அன்னைக்கு அவன் என்னை ஏமாத்தினா இன்னைக்கு நம்ம அதை காம்ப்ளிகேஷன், அதாவது சமப்படுத்துறேன். தராசு தானே நீங்க, அன்னைக்கு என்னை ஏமாத்திருக்கேன், நான் இன்னைக்கு இவனை ஏமாத்த போறேன் அப்படின்னு உங்களுக்கே ஒரு நியாயம் சொல்லி கரெக்ட் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? சோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். தாயாருக்கு வீக்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, கட்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, இல்லாட்டி மஞ்சள் காமாலை இந்த மாதிரி உள்ள விஷயங்களால உடல்நல பாதிப்பு ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. இது தாயாருக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்ல. உங்களுக்கு எப்படி வளர்ச்சி ஏமாற்றி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருக்கோ, உங்களுடைய தாயாருக்கு அந்த இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணோம்ல, இப்படி சம்பாதிச்சதை இப்படி செலவு பண்ணிட்டு அந்த மாதிரி தாயார் மூலியமா செலவு பண்ற அமைப்புகள் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. குறிப்பா மஞ்சள் காமாலை, கட்டி சம்பந்தப்பட்ட அமைப்பு, வீக்கம் இந்த மாதிரி அமைப்புகளால நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் துளாராசி என்பவர்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதே சொல்லலாம். மனைவிக்கும் அதே பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு 3 6ஆம் அதிபதிங்கிறனால 4 12 விரயம் பண்ணும். 4 12 விரயம் பண்ணா தாயாருக்கும் மனைவிக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்ல பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவா இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்பாது. ஆனா உங்களை சார்ந்தவர்களுக்கு பாதிக்கிறதுனால நீங்க அவங்களுக்கு மருத்துவத்துக்கு போவீங்க, மருத்துவ செலவுக்கு பணம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா?
9ஆம் அதிபதி நீச்சம் பெற்று சனி செவ்வாயோட இணைவது ரொம்ப ரொம்ப தவறு. 17ஆம் தேதி வரை தந்தையின் உடல்நலமும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அதோட முக்கிய ராசியாதிபதி 8க்கு போறாரு, அப்பாவை காலி பண்ற இடத்துக்கு. அப்போ உங்க அப்பாவுக்கு உங்களால் தான் பல இம்சையிலே காத்திருக்கு அப்படிங்கிறதே கணக்கு வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதமா சண்டையை போட வேண்டாம். கண்டிப்பா அவர் உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாரு. நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. 9ல குரு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெற்றி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்றது ஒரு உன்னதமான யோகம்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா எதிரிகளையும் தவிர்த்து தாண்டி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? எந்த குறையும் இல்லை. நீங்க எதா இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம். அடுத்தவங்களை ஏமாத்துற மாதிரி உள்ள அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கரிசனம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய் சனியோட சேர்ந்தது மட்டும்தான் தப்பு. சுக்கிரன் 8ல ஆட்சி. அப்ப என்ன வாங்கும்? அடிதடி தகராறால கோர்ட்டுக்கு போறது, அடிதடி தகராற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, இல்ல உங்க கீழே வேலை பார்ப்பாங்கல்ல அவங்களால நீங்க கோர்ட்டுக்கு போறது, அவங்களால நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது. சனியால நீங்க கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க. ஆனா அங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா ராசியை நேரடியா சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் தொடர்பு கொண்டனாலும், 8ஆம் இடத்துல சுக்கிரன் வலுப்பெற்றனாலும், குரு ராசியை தொடர்பு கொண்டனாலும், எல்லா தப்பையும் நீங்களே பண்ணியிருந்தாலும் ஜெயிக்கிறதும் நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா அவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது பாதிப்பு தானே. அந்த பாதிப்பு இப்ப நடக்கணும். அந்த பாதிப்பு நடந்து அவங்களெல்லாம் எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எல்லாமே பெருசா இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிற சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இந்த காலகட்டத்துல ஏற்பாடு செய்ய வேண்டாம். காரணம் என்ன? 8ஆம் இடத்துல சுக்கிரன் ராசியாதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறதுனால வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆனா அதை முழுசா நம்ப வேண்டாம். உங்களுக்கு உள்ளூர்லயே பொழப்பு அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருந்தாலுமே உள்ளூருக்குள்ள பொழப்பு அமையும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதை என்னங்கிறத பார்த்து எப்படி செயல்படுத்தணுமோ அப்படி செயல்படுத்திக்கங்க. வெளிநாட்டை இந்த நேரத்துல நம்ப வேண்டாம். அதே மாதிரி தொழில்ல பெரிய அளவு லாபங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த லாபங்கள் ஏதோ ஒரு வகையில செலவாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. பணம் வர்றதுக்கும் போறதுக்கும் கரெக்டா இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. தாய் வழி சொந்தங்களால் ஒரு ஆதாயம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு எல்லாமே பிளஸ்ஸா அமைகிற மாதிரி அமைப்புல இருக்கு. சரிங்களா? மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க டாமினன்சி அதிகமா இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அவங்க சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அடங்கி போய் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இறக்கமே இருக்காது. நமக்கு கிடைச்சிருச்சா ஓகே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம், பொருளாதார ரீதியாக அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இரக்கமற்ற பேச்சுகளும் வார்த்தைகளும் உங்கள்கிட்ட வரும். கண்ணா பின்னான்னு எல்லாரையும் திட்டுவீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதுக்காண்டி எல்லாருக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால பேசும்போதுல கொஞ்சம் பார்த்து நிதானமா அமைதியா பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிங்கிற பேச்சு மட்டும்தான் இந்த நேரத்துல உங்களுக்கு தப்பா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, இது மட்டும் கணவன் மனைவி பிரச்சனையும் பேச்சு மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்துல தப்பு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களா இருக்கும் பட்சத்தில் ஜனனகால ஜாதகத்துல திருமண அமைப்பு வரும் பட்சத்தில் அரசு அதிகாரத்துல இருப்பவர்களோட வீட்டுல சம்மதமோ இல்ல அரசு அதிகாரிகளோட சம்மதமோ கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன் பதவி உயர்வும் கிடைக்கும். இது கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கிதான் நீங்க இந்த விஷயத்த பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன? ராகு சுக்கிரன் 8ஆம் இடத்துல, சூரியன் உச்ச சூரியன் நேரடியா தொடர்பு வருது. ஆனா சுக்கிரன் ஆட்சி பெற்றது எங்கே? சுக்கிரன் நான் பலமானது எங்க? 8ஆம் இடத்துல. அப்போ கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கிதான் இந்த வேலையை பார்ப்பீங்க. இல்லாட்டி ப்ரொமோஷன் கிடைச்ச நேரத்துல டிரான்ஸ்ஃபரும் ஆவீங்க. ஸோ எந்த ஊர்னே தெரியாத ஊர்ல போய் மாட்டிக்குவீங்க. ப்ரொமோஷன் வரதே இம்சைக்காண்டி தான் வருது அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு வரும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி துளாராசியில சுவாதி நட்சத்திரத்துல எந்த குறையும் இல்லை. வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதுமானது. எல்லாத்துலயும் சாதிக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழிலையும் வருமானம் அதிகம். அடுத்தவங்கள ஏமாத்தாம இருக்க கத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நியாயமா இருந்து தொழிலை நடத்துங்க. சரிங்களா? அடுத்தது நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தொழில் நல்லா இருக்குங்க.
இதனால ஏற்பட்ட கடன் தொல்லை, பிரச்சனைகள், உடம்பு அசௌகரியமான விஷயங்கள் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். 8ல சுக்கிரன் வரும்போதுல எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா 8ல சுக்கிரன் வந்தா பாதிப்புன்னு சொல்லுவேன். 8ல கிரகங்கள் வந்தா பாதிப்புன்னு சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உண்டான அன்பு குறையும். தனி குடித்தனம் போற மாதிரி நிறைய பேர் குடும்பத்தை பிரிவீங்க. உங்களோட வார்த்தைகளும் இந்த நேரத்துல ரொம்ப கட்டுசா இருக்கும். உண்மையத்தான் பேசுவீங்க. உண்மையா பேசுவீங்க. ஆனா கட்டுசா இருக்கும். அது எல்லாரும் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இந்த அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்பை ஏற்படுத்திக்குவீங்க. படிக்கவே மாட்டீங்க. எதிர்பாராத ரிசல்ட் அதாவது 100% மார்க் எடுத்தவன் 98% எடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது எல்லாருமே 100% எதிர்பார்த்திருப்பாங்க. அவன் 98% 95% எடுப்பான். அதை பார்த்து நிறைய பேர் வருந்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அமைப்புல நீங்க இருக்கீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் ஃபெயில்ஸ் ஆனிச்சுன்னா ஏதோ ஒரு நல்லதுக்காண்டி தான் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. மாணவர்களுக்கு மட்டும் படிப்பு லைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. காரணம் என்னன்னா, ராசிக்கு 6ல புதன் போய் 4ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்றதுனால இந்த படிச்ச விஷயங்கள் மறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பும், படிப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பார்த்துக்கங்க. ஆசிரியர்களாக இருப்பவர்கள் இந்த காலகட்டத்துல அவங்க பணியை கரெக்டா செய்வீங்க. என்ன என்னத்தான் நம்ம கரெக்டா பண்ணாலும் நமக்கு அதுக்கான ப்ராஃபிட் இல்லைங்கிற ஒரு மனசங்கடமும் மன வருத்தமும் இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. வைகாசிக்கு அப்புறம் குரு உச்சமாகுது. அதனால குரு ஆதிக்கத்துல உள்ள எல்லாருமே குறிப்பா விசாக நட்சத்திரமும் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல லைஃப்க்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ராசிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.